ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி குக்கர் லைன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரோட்டுக்கடை காளான் சூப். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேஸ்டியான ரோட்டுக்கடை ஸ்டைலில் எப்படி காளான் சூப் செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே பூந்தி மிக்சர் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் இல்லாட்டி கீ போட்டுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இது கூட வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் கூட விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். அந்த பூண்டை நீங்கள் நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டு பட்டரில் நல்லா வதக்குனிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 3லேருந்து 4 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிக்கலாம். அது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இப்போது 2 காளான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் போடுறேன். சூப் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சால்ட் பத்தலை அப்படின்னா கடைசியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் போட வேண்டாம். பெப்பர் நீங்கள் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. இது கூடவே ஜீரகத்தூள் இருந்ததுன்னா ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஜீரகம் மிளகு ரெண்டையும் இடித்து அதை கொஞ்சம் பவுடர் ஆக்கி அதை தான் நான் போட போகிறேன். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூம் இது எல்லாமே நல்லா வேகணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நான் மிளகு ஜீரகம் இடித்து வச்சுருக்கேன், அதை போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் நான் போடுறேன். இது இன்னும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கலந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கும். இதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது ஊற்றினதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா திக்காகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட காளான் சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கூட நான் மேலே பூந்தி மிக்சர் போடுறேன். அப்போ உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும் சூப் குடிக்கும்போது. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.